நன்னெறி கதைகள். கதையோட தலைப்பு மீன் வறுவல். யார் யாருக்கெல்லாம் மீன் வறுவல் ரொம்ப பிடிக்குமோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும்னா இந்த கதைக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். இளையராஜா சுகுணாவுக்கு ஒரே ஒரு பொண்ணு. அவங்க பேர் சுஜி. சுஜிக்கு அவங்க அம்மா அப்பாவை விட அவங்களோட அத்தை மாமாவை தான் ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் கூட அங்கே போகாத நாளே கிடையாது. இங்கே அவங்க அம்மா ஏதாவது பிடிக்காத சமையலை செஞ்சு வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, எனக்கு பசிக்கலை, இதெல்லாம் எனக்கு பிடிக்கல, நான் அத்தை வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன்ட்டு அங்கே ஓடிடுவாங்க. அவங்களும் எப்போவுமே சுஜிக்கு என்னென்ன பிடிக்குமோ அதை ஒவ்வொன்றத்தையும் பார்த்து பார்த்து செய்வாங்க. பொம்பளை பிள்ளைன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது இல்லைன்றதுனால இவன் மேலே அவ்வளோ பாசம். எப்போ சுஜி பிறந்தாலோ அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் அவன் மேலே யாரும் வைக்காத பாசத்தை அவங்களோட அத்தையும் மாமாவும் வச்சிட்ருக்குறாங்க. அவங்க அத்தை பேர் கல்பனா, மாமா பேர் ராமசாமி. அவங்களோட பையனோட பேர் குகன். சுஜினாலே குகனுக்கு சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும். ஆனால் அதை காமிச்சிக்கிட்டதே கிடையாது. எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருப்பான். ஆனால் அதுக்கெல்லாம் சுஜி எதிராக உள்ளவ. அவங்க அம்மா அப்பா கிட்ட மட்டும்தான் கோபப்படுவாளே தவிர இவங்க யார்கிட்டையும் கோபப்பட்டதே கிடையாது. அவங்க வீட்டிலேருந்து கோச்சிக்கிட்டு தான் இங்கே வந்து உட்காந்துப்பா. இரவு 10-10:30 மணி ஆனால் கூட அவளோட வீட்டுக்கு போகணும்னு நினைப்பே வராது. அவங்க அப்பா வேலையை முடிச்சுட்டு வருவாரா, போகிற வழியில் தானே தங்கச்சி வீடு, அப்படியே மகளை கூட்டிகிட்டு கிளம்பிடலான்ட்டு ஏ வாமா வீட்டுக்கு போகலாம் சுஜின்னு கூட்டிகிட்டு போவாங்க. அன்னைக்கு அப்படி தான் அவங்க அம்மாவுக்கு பயங்கரமாக கோபம் வந்துடுச்சு. எவ்வளோ நேரமாக நானும் கூப்பிட்டுட்டே இருக்கிறேன், ஒரு வார்த்தை என்னம்மான்னு கேட்டியா? சமையல் அறைக்குள்ளே இருந்துட்டு தானே கூப்பிடுறேன். ஆ, ஒரு வேலை செய்ய மாட்டேங்கிற, ஏதாவது செய்யட்டுமா என்ன ஏதுன்னு கூப்பிட்டதுக்காச்சும் பதில் சொல்லணுமா இல்லையா? ஆ, உனக்கு இப்போ என்ன வயசாகுது, ஆனாலும் ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிற. படித்து முடித்து இவ்வளோ பெரிய பிள்ளையா வளர்ந்து நிற்கிற. எதுவும் தெரியாமல் இருந்தேன்னா பின்னாடி எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா? நான் என்ன சொல்ல வரேன்னு அதோட உள்ள அர்த்தம் தெரியுதா உனக்கு? பின்னாடிங்கிறது உன்னோட கல்யாண வாழ்க்கையை பற்றி தான் சொல்லிகிட்ருக்கிறேன். இப்போவே எல்லா வேலைகளையும் செய்ய கற்றுக்கோ. சும்மா சும்மா அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்ட்டு எந்த வேலையும் செய்யாமல் தப்பிக்கிறத முதல்ல நிறுத்து. அதுக்கப்புறம் எனக்கு பிடிக்காது, நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சில விஷயங்களில் பிடிவாதமாக இருக்கிற, அதை முதல்ல தலையை சுற்றி தூக்கி போடு. அது வேண்டாம் இது வேண்டான்னு ஒவ்வொன்றுத்தையும் ஓரங்கட்டிக்கிட்டே இருக்கிறியே, எல்லாத்தையுமே சாப்பிட பழகிக்கோ முதல்ல. அதை விட்டுட்டு இங்கே சாப்பிட பிடிக்கலன்னா அப்படியே அத்தை மாமா வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன்னு ஓடிடுறது. அங்கே எத்தனை நாளைக்கு நீயே போய் போய் அங்கே பிடிச்சதே சாப்பிட்டுட்டு இருக்க முடியும்? அவங்களும் ஓரளவுக்கு தான் பார்ப்பாங்க. உன்னை ரொம்ப பிடிக்குன்றதுக்காக தலை மேலே தூக்கி வச்சுட்டு ஆடெல்லாம் முடியாது அவங்களாலையும். அவங்க அவங்களோட மகனுக்கே பிடிச்சதை செஞ்சு தர்றதில்ல. உன்னால் பாவம் குகன் எவ்வளோ கஷ்டப்படுறான் தெரியுமா? உன்னையே இந்த தாங்கு தாங்கணும்னு நினைக்கிற நீனு இங்கே பண்ணுற அட்டகாசமெல்லாம் அங்கே தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோயேன், அங்கேயுமே உன் மேலே கோபந்தான் வரும் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்களா ஏதாவது நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்காதீங்க. எனக்கு பிடிக்கல வேலை செய்கிறதுக்கு, நான் இந்த வேலை என்னைக்கு செஞ்சுருக்கிறேன், இன்றைக்கி செய்யவான்னு கூப்பிடுறீங்க. நீங்கள் கூப்பிட்டீங்கனாலே ஏதாவது வேலை செய்கிறதுக்கு தான் கூப்பிடுவீங்கன்ட்டு தான் நான் பதிலே பேசாமல் இருந்தேன். அது உங்களுக்கு தெரியாதா? எல்லாமே உங்களுக்கு என்னை பற்றி புரிஞ்சிருந்தோம், நான் எதையும் செய்ய மாட்டேன்னு தெரிஞ்சே நீங்கள் கூப்பிடுறீங்க பார்த்தீங்களா? அப்போது அது உங்களுக்கு தானே நேரம்லாம் வீணாகுது. அந்த நேரத்தில் நீங்களே எல்லா வேலையும் முடிச்சிடலாமே. இனிமேலாம் என்னை வேலை செய்ய அது இதுன்னெலாம் எதையும் சொல்லிகிட்டு இருக்காதீங்கன்னு மாற்றி மாற்றி 2 பேரும் சண்டை போட்டுகிட்டே இருக்கிறாங்க. அங்கே ராமசாமி கல்பனா 2 பேருமா சேர்ந்து ஆற்றுக்கு போய் மீன் பிடிக்கலான்னு பெரிய கூடையை கொண்டு போயிட்டு தூண்டிலும் கொண்டு போயிருக்கிறாங்க. கூடவே குகனும் வந்திருக்கிறான். என்றைக்குமே அவன் மீன் பிடிக்கிறதுக்கு வந்ததே இல்லை. இன்னைக்கு தான் முதல் முறையாக அவங்க அம்மா அப்பா கூட வந்திருக்கிறான். இன்னைக்கு வேற ஞாயிற்றுக்கிழமையா, அவனுக்கு வேலை விடுமுறை. அதான் ஜாலியாக வந்து மீன் பிடிக்கிறதுக்கு ஆற்றுக்கு வந்துட்டான். இந்த விஷயம் எதுவுமே அங்கே உள்ள சுஜிக்கு தெரியவே தெரியாது. திடீர்னு இவங்க கிளம்பிட்டாங்க.
அதுலேயும் குகனு எப்போவுமே போக மாட்டான்ல, அவன் மட்டும்தான் ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் மதியானம் வரைக்கும் இருப்பான். இன்னைக்கு என்னடானா குகனுக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. வாரம் வாரம் அம்மா அப்பா மட்டும்தானே போகிறாங்க, நம்மளும் கூட சேர்ந்து போவோமே அப்படின்ட்டு அவங்க முன்னாடி போகவும் இவன் பின்னாடி வந்துட்டான். அது அவங்க அம்மா அப்பாவுக்கே ஆச்சரியமாயிடுச்சு. ராமசாமியும் குகனும் மீன் தூண்டில்ல மாட்டோம் மாட்டோம்னு எவ்வளோ நேரமாக முயற்சி செஞ்சு பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஆனால் ஒரு மீனும் மாட்டின மாதிரியே இல்லை. இங்கே என்னடானா கல்பனா மரத்துக்கு கீழே உட்காந்துட்டு இருக்கிறாங்க கூடையை வச்சுக்கிட்டு. என்ன இன்னுமா மீனை பிடிக்கிறீங்க? ஒன்றுக்கு 2 பேரும் ஒரே தூண்டில்ல மீனை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, ஒரு மீனும் சிக்கலன்னா என்ன அர்த்தம்? வேக வேகமாக பிடிச்சி போடுங்க, வீட்டுக்கு போகணும்ல, நேரம் ஆகுது. திடீர்னு இப்போ வீட்டுக்கு சுஜி போனானாலும் கதவெல்லாம் பூட்டு பூட்டிட்டு தானே வந்திருக்கிறோம். பாவம் பிள்ளை ஏமாந்து போயிடக்கூடாதுல்ல, சீக்கிரம் பிடிங்க அப்படிங்கிறாங்க. என்ன மீன் தூண்டில்ல மாட்டினா நாங்கள் என்ன பிடிக்க மாட்டோமா என்ன? ஒன்றும் சிக்க மாட்டேங்குது. நீனு அங்கே நின்று உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு இங்கே வந்து பாரு, எவ்வளோ மீன் போகுது, ஒன்றாச்சும் மாட்டுதான்னு நாங்களே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு என்ன ஆசை கிடையாதா மீனை பிடிச்சி போடணும்னு? நீ சும்மா உட்காந்துக்கிட்டு என்னத்தையாவது சொல்லிக்கிட்டு இருக்காத. கொஞ்சம் அமைதியாயிரு அப்படிங்கிறாங்க ராமசாமி. ம் அப்படின்ட்டு கூடைய மறுபடியும் மடியிலேயே கொஞ்சம் தூக்கி வைக்கிறாங்க. அப்போ ஆற்றுல உள்ள ஒரு பெரிய மீன் துள்ளி குதிச்சு அந்த கூடைக்குள்ளே வந்து விழுந்துருச்சு. ஐ மீன் மீன், இங்கே பாருங்க கூடையில் எவ்வளோ பெரிய மீன் விழுந்திருக்குன்னு. நீங்கள் என்ன மீன் பிடிச்சிங்க மீன்? நான் பார்த்தீங்களா நிழலில் உட்காந்துக்கிட்டு இதுதான் தேடி வரணுங்கிறது அதிர்ஷ்டமெல்லாம் எனக்கு தேடி வந்துருச்சு பார்த்தீங்கல்ல. வாங்க வாங்க இங்கே வந்து பாருங்களேன் அப்படின்றாங்க. குகனும் ராமசாமியும் வேக வேகமாக வந்து பார்க்குறாங்க. அட ஆமாம், இவ்வளோ பெரிய மீனா? அப்போனா நீங்களே எல்லா மீனையும் பிடிச்சிருங்களாம்மா? உங்களை பார்த்தோன்னையும் அழகில் துள்ளி குதிச்சு ஓடி வந்துடுச்சோ என்னமோ. பிடிங்கம்மா எல்லா மீன்களையும் பிடிங்கம்மா அப்படிங்கிறாங்க குகனு. அது எப்படிடா உன்னால் மட்டும் இப்படி என்ன ஐஸ் வச்சு பேச முடியுது? போய் பிடிங்க மீனை. இப்போதான் ஒரு மீன் மாட்டிடுச்சுல்ல, தொடர்ச்சியாக மீன்கள் எல்லாமே சிக்கிடும். வேடிக்கை பார்த்ததெல்லாம் போதும், மீனை போய் பிடிங்க, போங்க போங்க, நிறைய மீன் இனிமே மாட்ட ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரியே நிறையா மீன்கள் தூண்டில்ல சிக்கிடுச்சு. ஒவ்வொரு மீனாக பிடிச்சி போடுறாங்க. ஒரு வழியா 20லேருந்து 30 மீன்கள் மாட்டிடுச்சு. எல்லாமே பெரிய பெரிய மீன்கள் தான். உடனே குகன் சொல்கிறான், எம்மா நீங்களும் அப்பாவும் எத்தனை வாரமாக வர்றீங்க? 2 பேருமா சேர்ந்து இவ்வளோ மீன்களை என்னைக்காச்சும் பிடிச்சிருக்கிறீங்களா? நான் இன்னைக்கு வந்தோன்னையும் பார்த்தீங்களா எவ்வளோ அதிர்ஷ்டம். இப்போவாச்சும் புரிஞ்சுக்கோங்க, நான் தான் உங்களோட அதிர்ஷ்டம்னு. நாங்கள்லாம் யாரு அப்படிங்கிறான். சரி நீங்கள் 2 பேரும் வீட்டுக்கு போங்க, நிறையா மீன்கள் மாட்டியிருக்குதுல்ல, அதனால் பாதி மீன்களை விற்றுட்டு மீதியை நான் வீட்டுக்கு கொண்டு வர்றேன். எனக்கு தெரிஞ்சவங்க மீன் பிடிச்சிங்கன்னா கொண்டாங்கன்னு நிறையா முறை கேட்டிருக்கிறாங்க. இன்றைக்கி தான் அதுக்கு வாய்ப்பு வந்திருக்குதோ என்னமோ. நிறையா மீன் இருக்குல்ல, நம்மளே தனியாக சாப்பிட்றதுக்கு நிறையா பேருக்கு கொடுத்தோம்னா நல்லா இருக்கும்ல. சும்மா கொடுத்தோம்னா அதோட மகிமை தெரியாது. அதனால் காசுக்கு விற்பனை செஞ்சுட்டு வரேன்னு கிளம்பிட்டாங்க. மீன் எல்லாமே விற்றுட்டு வீட்டுக்கு கிளம்புறதுக்கு தயாராகிட்டாங்க. பார்த்தா மேகமெல்லாம் பயங்கரமாக இருட்டி போயிடுச்சு. மழை இப்போ வந்துடும் போல இருக்குது, அவ்வளோ கருகருன்னு இருக்குது. சீக்கிரமாக வீட்டுக்கு போயாகணுமே. ஆனால் இன்னும் பஸ்ஸு ஆட்டோ எதுவும் வரலையேன்னு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. சுஜி என்னடான்னா அவங்க வீட்டில் உட்காந்துக்கிட்டு நல்லா ஹாயாக டிவி பார்த்துட்டே அவங்க அம்மா சமைச்ச சாப்பாடை சாப்பிட்டுட்ருக்குறா. என்ன இப்போவும் நீனு அடங்குற மாதிரி தெரியலல்ல, இன்னும் டிவி பக்கத்தில் உள்ளே போய் உட்காந்துக்கோ. தினம் டிவி பார்த்துட்டே சாப்பிடாதன்னா எங்கே கேட்குறேன்னு திட்டு விழுது. எனக்கு சாப்பாடும் வேண்டாம் எதுவும் வேண்டாம், சாப்பிட்றப்ப கூட என்னை திட்டிகிட்டே இருக்கிறீங்கல்ல. அத்தெல்லாம் என்னை ஒரு நாள் கூட சாப்பிடும்போது திட்டினதே கிடையாது. டிவி பார்த்துட்டு கதை பேசிட்டு நாங்கள் எவ்வளோ சந்தோஷமாக சாப்பிடுவோம் தெரியுமா? நான் அங்கேயே போய் சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு பிடிச்சதை தான் சமைச்சு வச்சுருப்பாங்க, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு கிளம்பிட்டா.
அவங்க அத்தை என்னடானா பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்த சுஜி விறுவிறுன்னு நடந்து வந்து, அத்தை அத்தை, என்ன அத்தை நீங்கள் இங்கே உட்காந்துட்டு இருக்கிறீங்க? நான் வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கிறேன். நீங்கள் ஏன் இவ்வளோ இருட்டிக்கிட்டு இருக்கு, கொடை இல்லாமல் தனியாக உட்காந்துட்ருக்கிறீங்க? கையில் என்ன இவ்வளோ பெரிய கூடை, மீன் வாடை வருதே, எங்கே போயிட்டு வரீங்க அப்படின்ட்டு கேட்குறா. அவங்களும் விஷயத்த சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி சரி, நம்ம வாங்க வீட்டுக்கு போவோம். மழை இப்போ வந்துடும் போல இருக்குது அத்தை, நம்ம வாங்க சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிறா. 2 பேருமா சேர்ந்து வீட்டுக்கும் வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா எல்லாரும் அன்னைக்கு ஒன்றா சேர்ந்து சாப்பிட்றாங்க, கதை பேசுகிறாங்க, ஜாலியாக இருக்கிறாங்க. சாயங்காலம் ஆணுச்சு, காஃபியெல்லாம் போட்டு குடிச்சு முடிச்சிட்டாங்க. இரவு நேரமும் ஆயிடுச்சு. வழக்கமாக தன்னோட வீட்டுக்கு போகிறவ இன்னைக்கு போகிற மனநிலையிலேயே இல்லை. ஏன்னா கோச்சிக்கிட்டு வந்தால, அதையும் இங்கே சொல்லவே இல்லை. அவள் பாட்டுக்கு சாதாரணமாக தான் இருக்கிறா. என்ன சுஜி, வீட்டுக்கு போகணும்ல, நான் வேணும்னா கூட்டிகிட்டு போய் விடட்டுமா அப்படிங்கிறாங்க அவங்களோட அத்தை. இல்லை அத்தை, இல்லை, நான் வீட்டுக்கெல்லாம் ஒன்றும் போகலை, இங்கேயே தான் உங்கள் கூடவே இருக்க போகிறேன். அம்மா அப்பா அங்கே இருக்கிறாங்கல்ல, இருக்கட்டும், அவங்கக்கிட்ட நான் கோச்சிக்கிட்டு தான் வந்திருக்கிறேன். எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, அதனால் அங்கே இருக்கவே எனக்கு பிடிக்கல தெரியுமா? ஆனால் நீங்கள் என்னை ஒரு முறை கூட திட்டுனதே கிடையாது. இங்கே இருக்கிறது தான் எனக்கு ஜாலியாக இருக்குது, சந்தோஷத்தை கொடுக்குது அப்படிங்கிறாங்க. அதுக்கு அவங்க மாமா சொல்கிறாங்க, அம்மா அப்பா கிட்டலாம் கோபப்படக்கூடாதுமா செல்லம், நான் அம்மாட்ட பேசுகிறேன். அவள் ஏதாவது டென்ஷனில் இருப்பா, அதை உன் மேலே காமிச்சிருப்பா. அதுக்கு என்ன பண்ண முடியும், நம்ம அம்மா தானே, வேற யார்கிட்ட சந்தோஷமோ கோபமோ பட முடியும்? உன்கிட்ட மட்டும்தானே. அவங்களுக்கு உன் மேலே உள்ள அக்கறையில் கோபப்பட்டுடுறாங்க, அவங்களே வருத்தமும் பட தான் செய்வாங்க. இப்போ கூட என்னடா இது, பிள்ளைய ஆளையே காணோம், இவ்வளோ நேரமாச்சு வீட்டுக்கு வந்துருவா, வரவே இல்லையேன்னு வருத்தப்பட்டுட்டு இருப்பாங்க. வா, நான் மாமா உன்னை கூட்டிகிட்டு போய் வீட்டில் விட்டுட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா, இல்லை, நான் நிஜமாக தான் சொல்கிறேன். இன்னைக்கு ஒரு நாள் என்னை திட்டியிருந்தா நான் கோபிச்சுக்கிட்டுலாம் வந்திருக்கவே மாட்டேன்ல. தினம் தானம் அதே தான் நடக்குது. இப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கும் என்னை பார்க்கும்போது கோபமாக தான் வருது. நானும் அங்கே எந்த வேலையும் செய்ய மாட்டேங்கிறேன்னு தான் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அத்தை ஒரு நாள் கூட என்னை இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொன்னதும் கிடையாது, கஷ்டப்படுத்தினதே இல்லை மாமா. நான் இங்கேயே இருந்துக்கிறேன், இங்கே தான் எனக்கு பிடிச்சிருக்குது, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்ட்டு கேட்குறா. அதெல்லாம் எதுவும் இல்லைடா செல்லம், அம்மா அப்பா வருத்தப்படுவாங்கல்ல, அதான் நான் சொல்கிறேன். நான் அம்மா அப்பா கிட்ட பக்குவமாக பேசிடுறேன். சுஜிமா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. எவ்வளோ நாளைக்கு நீ இங்கேயே இருக்க முடியும்? கல்யாணம் பண்ணி கொடுக்குற வயசு ஆகுதுங்கிறதுனால தான் அவங்க இவ்வளோ விஷயத்தெல்லாம் பேசுகிறாங்க. வாழ்க்கை ரொம்ப பெருசு, அதனால் நாளைக்கு எப்படி இருக்கும், நாளைக்கு மறுநாள் எப்படி இருக்குங்கிறத தான் யோசிப்பாங்க, வேற எதுவும் கிடையாதுமா. அவங்களோட பயமே கல்யாணம் பண்ணி கொடுக்குற வீட்டில் ஏதாச்சும் சொல்லிடக்கூடாதுன்றது தான். சரி சரி, கிளம்பு அப்படிங்கிறாங்க. உடனே குகனு, சுஜியை எங்கே போக சொல்கிறீங்க, நம்ம வீட்டில் தானே இருக்கிறா, அவள் தான் அங்கே போக பிடிக்கலங்கிறாள்ல, திரும்ப திரும்ப அங்கே போய் விட போகிறேன் வா வான்னுட்டே இருக்கிறீங்களே. அவளே வாயை திறந்து சொல்லியிருக்கிறா, இங்கே தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குன்னு. சந்தோஷமாக இருக்கிற இடத்துல தான் நிம்மதி இருக்கும் அம்மா அப்பா. சுஜி, நான் இங்கேயே இருக்கட்டும்னு சொல்கிற விதத்துலேயே உங்களுக்கு அதோட அர்த்தம் புரிஞ்சிருக்கணுமே. நானே சுஜியை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்ப்பா, அப்போனா அவள் இங்கேயே இருந்துப்பாள்ல, அவளுக்கும் சந்தோஷம் எனக்கும் சந்தோஷம், எல்லாத்துக்கும் சந்தோஷம் தானே அப்படின்ட்டு பட்டுன்னு பேசிட்டான். ஏய், என்னடா சொல்கிற, இவ்வளோ நாள் சுஜிக்கிட்ட சண்டை போட்டுட்டு அவளை பிடிக்காத மாதிரியே நடத்தினேன், ஆனால் உனக்குள்ளே இப்படி ஒரு எண்ணம் இருக்குன்னு எங்களுக்கே தெரியாமல் போச்சே, நிஜமாவாடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. அது எல்லாமே சுஜிக்கு மட்டும்தான் புரியும், உங்களுக்கெல்லாம் புரியாது அப்படிங்கிறான் குகனு. என்னம்மா சுஜி, என்ன சொல்கிறான், எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிறாங்க. சுஜிட்ட கேட்டிங்கன்னா அவளுக்கு எப்படி விஷயம் தெரியும், அவளுக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாது, நானாக தான் பேசுகிறேன். சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் அவள்கிட்ட சண்டை போடுறேன் கோபப்படுறேன் அப்படின்னு நினச்சிட்ருக்கிறீங்க, ஆனால் அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வரைக்கும் ஏன் இவ்வளோ நாட்கள்லாம் பொறுமையாக இருந்தேன்னா, இது மாதிரி ஏதாவது பேச்சு வரும், அதுக்கப்புறமா சொல்லிக்கலாமேன்ட்டு தான் எல்லாத்தையும் நான் என் மனசுக்குள்ளேயே வச்சிட்ருந்தேன் அப்படிங்கிறான். சரி சரி, நீங்கள் 2 பேரும் ஏதோ ஒரு முடிவோடு தான் இருக்கிறீங்க,
எங்களுக்கு எதுவும் தெரியல, ஒன்றும் புரியல, குழப்பமா இருக்கு. எல்லாத்தையும் காலையில் பேசிக்கலாம், சரியா? சுஜி வாமா வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறாங்க. அவளும் அவங்க மாமா கூட எதுவும் பதில் பேசாமல் வீட்டுக்கும் போயிட்டா. அமைதியாக விட்டுட்டு அவங்களோட மாமாவும் இங்கே வந்துட்டாங்க. நடந்த விஷயம் எதுவுமே அவங்களோட அம்மா அப்பாவுக்கு தெரியாது. 3 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கவே இல்லை. சுஜிக்கு மட்டும் தூக்கமே வரல. அவங்களோட அம்மாவும் அப்பாவும் நல்லா அசந்து தூங்கிட்டாங்க. சுஜிக்கு குகன் பேசின விஷயம் ஓடிட்டே இருக்கு. வித்தியாசமான மனநிலையில் இருக்கிறா. அதை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு அவளுக்கு ஒன்றும் தெரியலை. தூக்கம் வராமல் தவிச்சிட்டே இருக்கிறா. காலையிலையும் விடிஞ்சிருச்சு. சுஜியோட அம்மா அப்பா எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடியே சுஜி எழுந்திருச்சு வீட்டு வேலைகளெல்லாம் பார்த்து சமையலை முடித்து வீடையே பக்காவாக மாற்றி வச்சிருக்கிறா. அவங்க அம்மா அப்பா எழுந்திருச்சு பார்த்ததுமே அவங்களுக்கே வியப்பாக இருக்குது. இதுக்கப்புறமும் நம்ம தாமதப்படுத்திகிட்டே இருக்கக்கூடாது. அண்ணன் மாதிரிகிட்ட போயிட்டு விஷயத்த சொல்லுவோன்ட்டு கல்பனாவும் ராமசாமியும் குகனை கூட்டிகிட்டு சுஜியோட வீட்டுக்கும் வந்துட்டாங்க. நடந்த விஷயங்களெல்லாம் சொல்கிறாங்க. அவங்களுக்கும் அதை கேட்டோன்னே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. அவங்களுக்கு இதில் சம்மதம். அதனால் 2 வீட்டாரும் சேர்ந்து சொந்த பந்தம் தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் சொல்லி நல்ல நாளில் குகனுக்கும் சுஜிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அப்படியே 2 மாதம் ஓடிடுச்சு. அவளால் வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. வீட்டில் அவங்க அம்மா ஏதாச்சும் இவளை சொல்லிகிட்டு இருப்பாங்களா, பொழுது போகும். இங்கே எல்லா வேலைகளையும் அவங்களோட அத்தையே பார்த்துட்ருக்குறாங்க. இங்கேயே இருக்கிறாள்ல, இவளுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. எந்த வேலைகளையுமே செய்யாமல் அதுலேயும் திட்டு வாங்குறதே கிடையாதுல்ல. உடனே சுஜிக்கு தோணுது, நம்ம ஏன் தினமும் சும்மாவே இருக்கிறோம், ஏதாவதும் வியாபாரம் பார்த்தோம்னா கண்டிப்பாக நமக்கு அதில் காசும் வரும், நம்மளோட குடும்பத்துக்கு உதவுன மாதிரி இருக்கும்ல, எல்லாரையும் நல்லா கவனிச்சுக்கலாம், அம்மா அப்பா அத்தை மாமா என்னோட கணவன் எல்லாத்தையுமே சூப்பராக கவனிச்சுக்கிறதுக்கு நான் சம்பாத்தியம் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு ஒரு முடிவெடுக்கிறாங்க. வியாபாரம் பண்ண போகிறேன் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. அதுவும் என்னது, மீன் வறுவல் செஞ்சு விற்பனை செய்ய போகிறாங்களாம். இவங்களோட அத்தைக்கு மீன் வறுவல் ரொம்ப அருமையாக செய்ய தெரியும். அவங்க கிட்ட கற்றுக்கிட்டாங்க. வியாபாரம் செய்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சுட்டாங்க. கடை திறக்கிறதுக்கான நாளும் வந்துருச்சு. சுஜி குகனோட அம்மா அப்பா எல்லாருமே வந்துட்டாங்க. ஆனால் சுஜியோட அம்மா அப்பா வர்றதுக்கு தாமதமாயிடுச்சு. ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறா. அந்த சமயத்தில் தான் அவங்களோட அம்மா அப்பா வந்துட்டாங்க. வந்ததுமே சரி, ரிப்பன் கட் பண்ணி கடையவும் திறந்துட்டாங்க. எந்த அளவுக்கு ஆசையோடு அவள் அந்த கடையை திறந்து வியாபாரத்தை ஆரம்பித்தாலோ அமோகமாக நடக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்போவுமே சின்ன பிள்ளை மாதிரி அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருந்த சுஜி இப்போது கடை வியாபாரம் பார்க்குற அளவுக்கு வசந்துட்டாளே அப்படின்ட்டு ஊர் ஜனங்கள்லாம் பெருமையாக பேசுகிறாங்க. இது மாதிரி ஏதாச்சும் நல்ல விஷயத்த காதால் கேட்டுற மாட்டுமான்ட்டு தான் சுஜியோட அம்மாவும் அப்பாவும் இவ்வளோ நாட்களாக ஏங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு எல்லாமே இன்னைக்கு சிறப்பான பரிசு கிடைச்ச மாதிரி கிடைச்சிருச்சு. சந்தோஷம் தாங்க முடியலை. சுஜியோட அத்தை மாமா கணவன் சுஜிட்ட எந்த அளவுக்கு பாசமாக நடந்துக்கிறாங்களோ அதே அளவுக்கு உறுதுணையாக அவளை உயர்த்தி கொண்டு வந்தது தான் இவளோட வெற்றிக்கு காரணம்னு அவங்க நினைக்கிறாங்க. இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எப்போவுமே நல்ல விஷயங்களில் பேசணும், கேட்கணும், பகிரணும். அப்போது நமக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். அதனால தான் சொல்வாங்க, எப்போவுமே சந்தோஷமாக இருக்கிறவங்க கூட இருந்தோன்னா நம்மளோட வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும். நிம்மதியாக இருக்கிறவங்க கூட இருந்தோம்னா நம்மளோட வாழ்க்கையும் நிம்மதியாக இருக்கும். ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு சந்தோஷமும் நிம்மதியும் கூட இருந்தாலே போதும். இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகளெல்லாம் பார்க்கணுமா, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட இன்னொரு சூப்பராக சுவாரஸ்யமான கதைகள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.